அந்த காவலாதியும் ஒரே ஒரு நீங்க காட்டவும் நம்பி ஏப்பா பார்த்தா மறக்கிறதுக்கு அவ்வளவு ஆசையா அப்படி பார்த்து திரும்ப பார்க்க வந்துட்டீங்க என்ன அநியாயம் பார்த்தா பேராசை பிடிச்ச மாதிரி தெரியல அதனால அடுத்தவங்க பொருளை வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்க தப்பு தானே. நல்ல வழியை நாடி வந்து நாள் பிரபணத்தை தேடு வல்லவர் கூட்டத்தில் கூட வல்லலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு வேளவடைத்து சேரமலை நாடு சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துரைத்து தொல்லை வல்லநாடு ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடைக்க பெற்ற நாடு. அதனால்தான் என்னுடைய நாட்டுக்கு மிக சிறப்பான கல்வியை சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வாழ்வுகள் வெள்ளவன் தன்னை இன்று கொடுத்த தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்ற மணியார் படைத்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதலிலே, தந்தை நாடின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு சொல்லி என்னுடைய நாட்டுக்கு சிறப்பான விஷயங்கள்லாம் சிறப்பான நாடுகள் என்று எல்லோருமே முன்னோர்கள் எல்லாமே போற்றி புகழ்ந்து பாடி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட நாட்டுக்கு வந்திருக்கு. மானிங்க தான் இருக்கு. மானை நீங்க வந்து பிடிச்செல்லாம் தரமான் வேணாம், தலையை மட்டும் ஆசைங்க போதும் அப்படின்னு இருக்கீங்க. வந்தாரை வாழ வைக்கும் வந்தவள் நாடு, இன்னும் செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்துவிட அப்படின்னு திருக்குறளின் பொருளுக்கு ஏற்றவாறு வாழக்கூடியவங்க நாங்க. எதிரி வந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்க வாங்க அப்படின்னு அமர வச்சு அவங்களுக்கு நீராகாரமோ பச்சை துணியும் கொடுக்குறது எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு. வந்தாரை வாழ வைக்கும் வந்தவள் நாடுன்னு சொன்னீங்களா பார்த்தீங்களா, சொன்ன பார்த்தீங்களா. இதற்கு வந்து வேற மாற்று கருத்தே கிடையாது. உதாரணம் என்ன சொல்லணும் அப்படின்னா, வந்தாரை வாழ வைக்கும் அப்படின்னா வெளியில இருந்து வர்றவங்களை கூட நாங்க வாழ வைப்போம். இப்ப மதுரைக்கு எல்லாரும் போயிருப்பீங்க, மதுரைக்கு போகாத ஆட்கள் யாரும் வந்திருக்க மாட்டீங்க. மதுரை அம்மா இருக்க பாருங்க, தடாதகை பிராட்டியும் சொக்கநாத பெருமானும் இருக்கிற ஆலயத்தை சுத்தி பாருங்களேன். மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவில் சுத்தி பாருங்க. பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கும், பெரிய பெரிய கடைகள் இருக்கும். அந்த பெரிய பெரிய கடைகள்ல பூராமே சேட்டுகள் தான் இருப்பாங்க. சேட்டுகள் நம்ம நாட்டில் பிறந்தவங்களா? வளைவு கடைக்காரர் பாருங்க, நகை கடைக்காரர் தெருவுல பாருங்க, 4 பக்கமே எல்லாம் சுத்தி சுத்தி சேட்டுகள் தான். எல்லாம் பெரிய பெரிய கடையில பெரிய பெரிய நாற்காலி போட்டு இது மாதிரி அமர்ந்திருப்பாங்க, பெரிய பெரிய வியாபாரம் பண்ணிக்கிட்டு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே சாக்கை விரிச்சு போட்டு, ஒரு துணியை விரிச்சு போட்டு, ஒரு துண்டை விரிச்சு போட்டு, கத்திரிக்காய் விற்கிறதும், இளநி விற்கிறதும், கொய்யாப்பழம் விற்கிறது, ஊசி விற்கிறது, பாசி விற்கிறது, சபரி முடி விற்கிறது, பழம் எடுக்கிறது, இது பூரா நம்ம ஆளுக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப பாருங்களேன், ஆமா பாருங்களேன்,
வந்தாரை வாழ வச்சுட்டு நாங்க எல்லாரும் தரையில உட்கார்ந்துருப்போம். இதுக்கு ஒரு உதாரணம் போதும்னு நான் நினைக்கிறேன். வந்தாரை வாழ வைத்து வந்தமிழ் நாடு. சரி, வர்றவங்க வாழ்ந்துட்டு போறாங்கன்னு நாங்க பார்த்தா கடைசியிலே எங்களை ஆள்ற அளவுக்கு அவங்க அப்புறம் முன்னேறாங்க. அப்படி வாழட்டும்பா, நம்ம நாட்டுக்கு வந்தவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படின்னா அப்புறம் எங்களை ஆளக்கூடிய தன்மைக்கு வரும்போது தான் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சரிங்களே, அதனால இல்ல, எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைங்க. என்ன காரணம் தெரியுங்களா? இப்ப ஒரு வீட்டுல ஒரு 4 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 4 பிள்ளைகளுக்கும் 4 பகுதியா அந்த பங்கை பிரிக்கணும். அப்படின்னா அம்மா அப்பா சொல்லணும், ஐயா நீ இதை எடுத்துக்கோ, நீ இதை எடுத்துக்கோ சாமி, நீ இதை எடுத்துக்கிட்டா தங்கம் அப்படின்னு சொன்னா அம்மா அப்பா பேச்சு கேட்டு பொறுப்பான பிள்ளைகளா இருந்தா, ரொம்ப புத்தி கூர்மை உள்ள பிள்ளைகளா இருந்தா கொடுக்குறத வாங்கிட்டு பேசாம இருந்துக்குவாங்க. ஆனா எனக்கு அது பத்தாது, அதுல கொஞ்சோண்டு அவருக்கு கூட போயிருச்சு, இதுல இவனுக்கு கொஞ்சோண்டு கூட போயிருச்சு அப்படின்னு 4 பிள்ளைகள் ஒற்றுமை இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்ப என்ன பண்ணணும்? இடையில ஒரு ஆள் பஞ்சாயத்துக்கு வரத்தான் வேணும். இடையில ஒரு ஆள் பஞ்சாயத்துக்கு வரணும். அப்ப அந்த பஞ்சாயத்து பண்றவன சும்மாவா போவேன்? பஞ்சாயத்து பண்ணிடுவேன். பஞ்சாயத்து பண்ணிட்டு சும்மா போக மாட்டேன். இந்த கொஞ்சம் கூட நிலம் கொஞ்சம் கூட இருக்கு, பணம் கொஞ்சம் கூட இருக்கு, நகை கொஞ்சம் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இதை பூராமே சரி சமமா அவ பிரிச்சு அந்த கூட இருந்துச்சு பாருங்க, அதை பூரா 4 பேர்த்துக்கிட்டையும் சேர்த்து இவன் வாங்கிட்டு போயிடுவேன். எப்படி பஞ்சாயத்து பண்ணக்கூடியவன் 4 பேர்த்துக்கிட்டே அந்த கொஞ்சம் அவன் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பாருங்க, அந்த கொஞ்சத்தை 4 பேர்த்துக்கிட்டே சேர்த்து வாங்கி இவன் கொண்டுகிட்டு போயிடுவான். அப்ப நம்ம சரியா இருக்கணும். அவ பாருங்க, ஒரு குடும்பத்திலேயே ஒரு 4 பிள்ளைகள் ஒற்றுமை இல்லை அப்படின்னா நாட்டுல நம்ம ஊரால யாரு மதிக்கிறா? உள்ளூர்காரனை உள்ளூர் மதிக்கணும். ஏன் அப்படின்னா குந்தி சாப்பாடு பிச்சை எடுத்துக்கிறோம். பிச்சை எடுக்கிற சாப்பாட்டை அது 2ஆ பிரிச்சு ஒரு பங்கை 4 பேருக்கு கொடுப்பான், ஒரு பங்கை பீமனுக்கு விட்டு கொடுப்பான். இந்த சண்டை போட்டுட்டாங்களா இல்ல? அப்ப நம்ம அடுத்தவனுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா என்ன காரணம்? தாய்க்கு தெரியும் எந்த பிள்ளை நிறைய. ஆனா அவன் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே பால் கொடுக்கறதுல பெரிய பிரச்சனை. எல்லாரும் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு எவ்வளவுங்க வயிறு இருக்கும்? ஒரு பாட்டு, இவ்வளவுதான். ஒரு பாட்டு, ஒரு சிறங்கு, ஒரு பாட்டு. நட்சத்திரம் என்பது இரவுல மட்டும்தான், பகல்ல இருக்கிறது. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? அது பெண்ணோடு வாழ பெரியது. நாட்டு பேரை அது பெண்ணோடு இது மஞ்சள் நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? அது பெண்ணோடு வாழ பெரியது. அதனால மானுக்குள்ள அங்கலட்சணங்களை சொல்லி மாலைப்படுத்தி தருகிறேன்.